நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த சேனல் ட்ரெயின் ட்ராவல். இந்த சேனல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருத்தணியில் இருந்து நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு போக போகிறோம். அதாவது லோக்கல் ட்ரெயின் தான். இந்த லோக்கல் ட்ரெயினில் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது, ஜனங்க எப்படி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத லோக்கல் ட்ரெயினில் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. நம்ம பார்த்திங்கன்னா திருத்தணியில் 12 மணிக்கு, அதாவது 12:50 நினைக்கிறேன், 12:50க்கு ட்ரெயின் லோக்கல் ட்ரெயினில் டிக்கெட் எடுப்போம். 25 ரூபாங்க டிக்கெட்டு. இந்த 25 ரூபா டிக்கெட்டில் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னை சென்ட்ரல் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் 25 ரூபா தான் டிக்கெட்டு. 12:50க்கு நம்ம இந்த லோக்கல் ட்ரெயினில் ஏறணும். நம்ம போனது ஒரு லீவு நாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இல்லை. ட்ரெயின் எல்லாமே காலியாக தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும், நம்ம இதை காட்டலாம் வீடியோவில் நினச்சி தான் நம்ம இந்த வீடியோவை ஆரம்பித்தோம். அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தது. உங்களுக்கே பார்த்தா தெரியும் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ காலியாக இருக்குது அப்படிங்கிறது. இப்படி தான் இருந்தது ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அங்கங்கே 10 பேர், 4 பேர், 5 பேர் இந்த மாதிரி இருந்தாங்க. அதாவது ஒர்க்கிங் டேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிற்கவே இடம் இருக்காது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். ரெண்டாவது திருத்தணி அப்படின்னாலே ஏதாவது விசேஷ நாட்களில் பார்த்திங்கனாக்கா நம்ம முருகரை பார்க்குறதுக்காக இங்கே கூட்டம் நிறைய வந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கும் வந்திருந்தாங்க, நிறைய கூட்டம் வந்திருந்தது. அதாவது லீவு நாள் அப்படிங்கிறதுனால கூட்டம் வந்துருந்தாங்க. அவ்வளோ இருந்தாலும் அந்த சொல்லிக்கிற அளவுக்கு கூட்டம் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனே பாருங்கள் எப்படி விரிசோடி கிடக்கு பாருங்கள், ஆட்களே கிடையாது, அந்த அளவுக்கு காலியாக இருந்தது. உள்ளே பாருங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே எந்த அளவுக்கு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு வராங்க பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் சில கம்பார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு சீட்டில் ஒவ்வொரு ஆள் தான் உட்காந்துருந்தாங்க, அவ்வளோ காலியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி காலியாக இருந்தால் பிரயாணம் பண்ணுறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட்டு திவால் ஆகிடும். ஏன்னா இந்த மாதிரி காலியாக போனாக்கா கட்டுப்படி ஆகாது. இது மாதிரி ஒரு 25 ரூபா டிக்கெட்டில் ஈஸியாக சென்னைக்கு நம்ம போயிட முடியுமா திருத்தணிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. என்ன ஒன்று, கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கூட்டத்தில் கொஞ்சம் சீட்டு கிடைக்காம நின்றுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். மற்ற மாதிரி வேறு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அப்படி பார்த்திங்கன்னா டெய்லி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்க, போயிட்டு வரவங்க, ட்ரெயின்லேயே போயிட்டு ட்ரெயின்லேயே வரவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் உண்மையிலே ரொம்ப பாராட்டணும். ஏன்னா பஸ்ஸுக்கு போக முடியாத, பஸ் வசதி அவங்க வீட்டாண்டு இருக்காது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கனால ரயிலில் தான் அவங்க பிரயாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களும் இந்த மாதிரி ட்ரெயினில் வருவாங்க. நீங்கள் பாருங்கள், கூட்டம் பாருங்கள், ஒரு ஸ்டேஷனில் கூட்டம் நிறைய ஏறுது. ஆனால் இந்த 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 கூட்டமுமே பெரிய அளவில் இல்லை, சும்மா ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் ஏறினாங்க. அதுக்கே அடித்து பிடிச்சி ஏறினாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் காலியாக தான் கிடக்கு, கூட்டம் அதிகமாக கிடையாது. இப்போ ஏறி உட்காந்தவங்கள பாருங்கள், காட்டுறேன். சும்மா ஒரு 10 பேர் தான் ஏறினாங்க இந்த ஸ்டேஷன்லேயும். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் நம்ம திருத்தணிலேருந்து சென்ட்ரல் வரைக்கும் இடையில ஒரு 10 ஸ்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நின்று வந்தது வண்டி. நான் சரியாக முறையில் கவுண்ட் பண்ணல. ஏன்னா முதல் முறையாக நான் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதனால் எனக்கு இதை நான் சரியாக கவுண்ட் பண்ணல. நான் அடுத்த டைமில் கண்டிப்பாக கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். நானே பாருங்கள் ஜாலியாக ஒரு சீட்டில் நான் ஒரு ஆளே உட்காந்துக்கிட்டு ரசிச்சுட்டு வரேன் ஜன்னல் வழியாக. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ரயிலில் பிரயாணம் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கணும்.
ஆனால் எல்லா டைமும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்திங்கனாக்கா நெரிச்சிக்கிட்டு உட்காந்து கூட்டம் ஃபுல்லாக நின்றுக்கிட்டு ஸ்டாண்டிங்கில் இந்த மாதிரிலாம் போகும். அதே ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் டைம் அந்த மாதிரி ஒரு சில டைம் இருக்குது. சாயந்தரம் 5 மணிக்கிலேருந்து 7-8 வரைக்கும் ஒரு கூட்டம். காலையில் பார்த்திங்கன்னா அதேமாரி 9 மணிலேருந்து 10-11 மணி வரைக்கும் ஒரு கூட்டம். இடைப்பட்ட நேரங்களில் வந்து காலியாக தான் கிடக்கும். இந்த லோக்கல் ட்ரெயின் பார்த்திங்கன்னா உடனே, அதாவது ஒரு 2 நிமிஷம் ஸ்டேஷனில் நின்றுச்சுன்னா உடனே பிக்கப் பண்ணுறாங்க. உடனே வேகம் அப்படியே ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாங்க. நம்ம நார்மலாக ஊருக்கு போகக்கூடிய ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிக்கப் பிடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷமாவது ஆகும் கண்டிப்பாக. ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. ஒரு 20 செகண்ட்லேயே பிக்கப் எடுத்துருது. நம்ம சரி உள்ள சீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். சரி இருக்கட்டுமே, நம்ம வழியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜாலியாக ரசிச்சுட்டு போகலான்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா வழியில் ஏறுற வழியில் பாருங்கள், நிறைய பேர் பூ வாங்கிட்டு வந்து அங்கேயே உட்காந்து நல்லா கட்டிக்கிட்டு வராங்க அவங்க மண்ணு ஜம்முன்னு. ஆனால் இது எல்லா நாள்லையும் இந்த மாதிரி நடக்காது. காலியாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி செய்ய முடியும். மற்ற நாட்களில் அவங்க வச்சுருக்கிற பையை கூட கீழே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கடினமாக இருக்கும். நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. அந்த ட்ரெயினுக்காக இங்கே சிக்னல் போட்டிருந்தாங்க ரொம்ப நேரம். ஸோ இப்போ அந்த ட்ரெயின் வந்த உடனே நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ட்ரெயினில் உட்காந்து நம்ம மாட்டின இது மாதிரி வாசப்படியில் உட்காந்து ரசிச்சுட்டு போகிறது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஆனால் பஸ்ஸில் இவ்வளோ சுகமாக போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரெயினில் மட்டும்தான் முடியும் இந்த மாதிரி போகிறதுக்கு. நல்லா விஸ்தாரமாக இருக்குது உட்காரதுக்கு, பாதுகாப்பாகவும் உட்காந்துக்கலாம் நம்ம உள்ள. ஏன்னா கீழே படி கிடையாது. இல்லைனா படி இருந்ததுன்னா அதுலேயும் கால் வச்சு உட்காந்துக்குவாங்க ஒட்டில். அதுமாரி இல்லாததுனால உள் பக்கமாகவே உட்காந்துட்ருக்கோம் நம்ம. இந்த ஒரு ஸ்டேஷனில் பாருங்கள், சுத்தமாக ஆட்களே கிடையாது பாருங்கள். ஒரு 5-6 பேர் போயிட்டுருக்காங்க. இவங்களும் ட்ரெயினில் வரவங்கள மாதிரி தெரியல. நம்ம வந்து ஓரளவுக்கு கிட்ட திருத்தணிலேருந்து ஒரு பாதி தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாதி தூரம்னு சொன்னாக்கா நம்ம திருவள்ளூர் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வரப்போகிற ஸ்டேஷனு. இது நம்ம ட்ரெயினில் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு முடிவு எடுத்த பிறகு நான் இதுக்கு இடையில் வர ஸ்டேஷனெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் வந்து பண்ணலை. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நான் வீடியோ அப்படிங்கிறதுனால இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே வந்து கண்டிப்பாக நான் வந்து எங்கேருந்து எதை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேனோ அதுக்கு இடையில் வரக்கூடிய ஸ்டேஷனை வந்து நான் கரெக்டாக கவர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டம் அப்படி ஏறி நின்றுடுச்சின்னு தான் சொல்லணும். பக்கத்தில் எனக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் நின்றுட்டுருக்காங்க. அதாவது சென்னை கிட்ட நெருங்க வந்து ஓரளவுக்கு அப்படியே கூட்டம் ஏறுது. எல்லா ஸ்டேஷனுமே காலியாக இருந்ததுங்க, சொல்லி வச்ச மாதிரி. சும்மா 10 பேர் 20 பேர் அப்படி தான் இருந்தாங்க. அதுவுமே வந்து அந்த பெரிய பெரிய ட்ரெயின் வருது பாருங்கள், லோக்கல் ட்ரெயின் இல்லை, பெரிய ட்ரெயின் ஊருக்கு பக்கம் போதும் பாருங்கள். அந்த ட்ரெயினுக்கு நிற்கிற கூட்டம் தான் அந்த கூட்டம். இந்த லோக்கல் ட்ரெயினுக்கு வந்து கூட்டம் அதிகமாகவே கிடையாது. இது வந்து லீவு நாளுங்கிறதுனால மட்டும்தான். பாருங்கள், அப்படி ஜம்முன்னு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு சும்மா கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. டாடா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கூட்டம் அதிகமாக இருந்தால் இந்த அழகை ரசிக்கவே முடியாது. கண்டிப்பாக கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த அழகை நம்மளால் ரசிக்க முடியுது. இதை பார்த்தாலே நம்ம வந்து லீவ் நாட்கள்லேயே போயிட்டு வீடியோ போடலாமான்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்குது நம்ம ஸ்டேஷன் எல்லாம் சுத்தமாக நல்லா. நண்பர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெயினில் போகிறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணும்போது எப்படியெல்லாம் இருந்துக்கணும்,
பாதுகாப்பாக இருந்துக்கணும். சரி, கூட்டம் அதிகமாக இருக்கும், நம்ம அதை வந்து கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம். கூட்டம் அதிகமாக இல்லாத காரணத்தினால நான் பேச வேண்டியதெல்லாம் இதில் பேச முடியல. இருந்தாலும் பாதுகாப்பாக நம்ம இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணணும். அதுவும் லோக்கல் ட்ரெயின் அப்படின்னு சொன்னாலே வந்து கூட்டம் இருக்கும்போது பஸ்ஸில் தொங்குற மாதிரிலாம் தொங்கிக்கிட்டு போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. இது வந்து அந்த பக்கமாக பாருங்கள், ஊர்லேருந்து வர ட்ரெயின் ஆட்டம் இருக்குது. எங்கள் வேறு ஊரில் திருப்பதி பக்கம்ந்து வருதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதில் எப்படி வாசப்படியெல்லாம் உட்காந்துட்டு வராங்க பாருங்கள். கூட்டம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஜாலியாக வாசப்படியில் உட்காந்து பேசிட்டு வராங்க. இந்த ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணுதுங்க நம்ம லோக்கல் ட்ரெயின். ஆனால் ரெண்டும் ஒரே டைமாக போகிறது நான் வீடியோ எடுத்தேன் நான் பக்கத்தில் இருந்து. அது பக்கத்தில் இந்த ட்ரெயினுக்கு பக்கத்துலேயே அந்த ட்ரெயினும் கொஞ்சம் தூரம் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெயின் ஸ்டாப் ஆகிப்போச்சு. அப்புறம் அந்த ட்ரெயின் போயிடுச்சு. பாருங்கள், நம்மளது ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த வண்டி போய்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ அந்த வண்டி போயிடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ சென்னை கிட்ட நெருங்கிட்டோங்க. கிட்டத்தட்ட வந்து பெரம்பூர்லாம் தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். பெரம்பூர்லாம் தாண்டி ஸ்டேஷன் பிரிட்ஜு அதையும் தாண்ட போகிறோம். ஸ்டேஷன் பிரிட்ஜு அடுத்து நமக்கு வந்து சென்ட்ரல் தான் வந்து இறங்கிட்டோங்க. நம்ம சென்ட்ரலில் வந்து இறங்கிட்டோம். திருத்தணியில் எடுத்தாங்க. இப்போ மணி 3 மணி ஆகுது. 3 மணிக்கு கொண்டு வந்து கரெக்டாக சென்ட்ரலில் விட்டாச்சு. 2 மணி நேரம் 10 நிமிஷம் கரெக்டாக. நண்பர்களே, இந்த மாதிரி உங்களுக்கு லோக்கல் ட்ரெயினில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் போகலாம். திருத்தணியிலேருந்து சென்ட்ரலுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 25 ரூபா மட்டும்தான். 25 ரூபாயில் நம்ம ஒரு 2 மணி நேரத்தில் எங்கள் சென்னைக்கு வந்துடலாம். மணி கரெக்டாக 3 மணிக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. திருத்தணியிலேருந்து நம்ம சென்ட்ரலுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லோக்கலில் உங்களுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோடு முடிச்சுக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்.